அரச சேவைகள் ஸ்தம்பிதமடையும் அபாயம். இலங்கைக்கு கிடைத்துள்ள பல மில்லியன் அமெரிக்க டாலர்கள். யாழில் வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு ஆதரவாக குவியும் பெருந்தொகையான மக்கள். அரசு சேவையை பிரதிநிதித்துவப்படுத்தும் 200க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் இன்று மற்றும் நாளை சுகவீன விடுமுறை போராட்டத்தில் ஈடுபடவுள்ளதாக அரசு சேவை தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. தபால், நில அளவையாளர், கிராம சேவை அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அரச ஊழியர்கள் இன்று சுகவீன விடுமுறை போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். சம்பள அதிகரிப்பு உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது. அத்துடன் ஆசிரியர்களின் அதிபர் சங்கங்கள் இன்று பணிக்கு சமூகம் அளித்துள்ள போதிலும் நாளை சுகவீன விடுமுறையை அறிவிக்க தீர்மானித்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். சுற்றுலா பயணிகளின் வருகையால் நாட்டிற்கு பல பில்லியன் அமெரிக்க டாலர்கள் கிடைத்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள வாராந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் சுற்றுலா பயணிகளின் வருகையின் மூலம் 1.5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருவாயாக ஈட்டப்பட்டுள்ளது. கடந்த வருடத்தின் முதல் 6 மாதங்களில் சுற்றுலா வருமானம் 875 மில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. இந்த வருடத்தின் முதல் 6 மாதங்களை கடந்த வருடத்தின் முதல் 6 மாதங்களுடன் ஒப்பிடுகையில் 77.9% அதிகரிப்பு என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதத்தில் சுற்றுலா வருவாயாக 151 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஈட்டப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. அதே நேரம் கடந்த வருடத்தோடு ஒப்பிடுகையில் 61% அதிகரிப்போடு இந்த வருடத்தின் முதல் பாதியில் சுற்றுலா பயணிகளின் வருகை 1 மில்லியனாக பதிவாகியுள்ளது. யாழ் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை முன்பாக மேற்கொள்ளப்பட்ட போராட்டத்தில் போராட்டக்காரர்கள் தற்போது ஏனையின் வீதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அந்த இடத்தில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் போராட்ட களத்திற்கு போலீசார் மற்றும் கலக்க தடுப்பு பிரிவினர் வரவழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை முன்பாக தென்மராட்சி மக்களால் மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டமும் கடையடைப்பு நடவடிக்கையும் தற்சமயம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் ஏற்பட்டுள்ள குழப்ப நிலையை தீர்த்து வைத்தியசாலையின் செயற்பாடுகளை மீள ஆரம்பிக்க வேண்டும் என கோரியே குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இன்று மற்றும் நாளை பாடசாலைகள் வழமை போல் நடைபெறும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் 200க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் இன்று மற்றும் நாளை சுகவீன விடுமுறை போராட்டத்தை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளனர். இந்த நிலையில் இந்த போராட்டத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களும் இணைந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விடயத்தை இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் போராட்டம் நடைபெற்றாலும் பாடசாலைகள் வழமை போல நடைபெறும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்குமாறு கோரி உயர்நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மீறல் மனு இன்று திங்கட்கிழமை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. வர்த்தகர் ஒருவரினால் தாக்கல் செய்யப்பட்ட குறித்த மனு பிரதம நீதியரசர் தலைமையிலான 5 அடங்கிய உயர்நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் பரிசீலிக்கப்பட உள்ளது. இதனிடையே எதிர்வரும் 17ஆம் திகதிக்கு பின்னர் ஜனாதிபதி தேர்தல் திகதி அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அரசியல் அமைப்பின் பிரகாரம் ஜூலை 17ஆம் திகதிக்கு பின்னர் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதியை அறிவிப்பதற்கான அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு காணப்படுவதாக அதன் தலைவர் RML ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 17ஆம் திகதி முதல் அக்டோபர் மாதம் 16ஆம் திகதி வரை நடைபெறும் என தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. இதற்கமைய ஜனாதிபதி தேர்தல் வேட்புமனு தாக்கலுக்கான திகதியை அறிவிக்கும் அதிகாரம் எதிர்வரும் 10 நாட்களில் கிடைக்கப்பெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தேர்தல்கள் ஆணைக்குழு கூடி ஜனாதிபதி தேர்தலுக்கான சரியான திகதியை தீர்மானிக்கும் என்றும் கூறியுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் குறித்து முன்னெடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கனடாவில் மணித்தியால சம்பள அதிகரிப்பு கோடை காலத்தில் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்ச சம்பள அதிகரிப்பு குறித்து பொருளாதார நிபுணர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர். ஒன்டாரியோ உள்ளிட்ட பல பகுதிகளில் எதிர்வரும் அக்டோபர் மாதம் 1ஆம் திகதி முதல் சம்பளம் அதிகரிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கனடா நுனாவுட் பகுதியில் அதிகூடிய சம்பள தொகையாக $19 காணப்படுகிறது. கனடாவில் மிகவும் சம்பளம் குறைவான மாகாணமாக சஸ்காச்சுவான் கருதப்படுகிறது. இந்த நிலையில் சஸ்காச்சுவான் மாகாணத்தில் குறைந்தபட்ச மணித்தியால சம்பளம் $2 அதிகரிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்ச சம்பள அதிகரிப்பானது வரவேற்கத்தக்கது என்ற போதிலும் போதுமான அளவு சம்பளம் அதிகரிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. உரிய அனுமதியின்றி இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டதாக கருதப்படும் ஆப்பிரிக்க காட்டுப்பூனை ஒன்று கட்டுநாயக்க பண்டரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் சரக்கு முனையத்தின் சுங்க அதிகாரிகளினால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த காட்டுப்பூனை இலங்கையில் காணப்படும் சிறுத்தையை ஒத்ததாக கருதப்படுகிறது. குறித்த விலங்குகள் ஐரோப்பா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் செல்ல பிராணியாக வளர்க்கப்படுவதாகவும் அதனால் சர்வதேச ரீதியில் இவற்றுக்கு அதிக கேள்வி நிலவுவதாகவும் சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கண்டியை சேர்ந்த நபர் ஒருவரினால் இந்த காட்டுப்பூனை இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் விசாரணைகள் நிறைவடையும் வரை குறித்த காட்டுப்பூனை தெஹிவளை தேசிய மிருகக்காட்சி சாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
இலங்கை சுங்கத்தின் பல்லுயிர் கலாசார மற்றும் தேசிய பாதுகாப்பு பிரிவு மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் இந்த விடயம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. லங்கா பிரீமியர் லீக் தொடரில் கண்டி பால்கன்ஸ் அணியின் தலைவர் வனிந்து கசரங்கவுக்கு 11 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்க போட்டிக்குழு தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. லங்கா பிரீமியர் லீக் போட்டியின் ஆடை பொருட்கள் தொடர்பான சட்டத்தை மீறியமை காரணமாகவே அவருக்கு இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி வனிந்து கசரங்க இந்த வருட போட்டியில் பெற்ற போட்டி கட்டணத்திலிருந்து இந்த தொகையை வசூலிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. போட்டியில் பங்கு பெற்றும் அனைத்து வீரர்களுக்கும் ஒவ்வொரு அணியினரின் நிறங்கள் அடங்கிய தனித்தனி ஆடைகள் வழங்கப்பட்டுள்ளது. எனினும் வனிந்து கசரங்க வித்தியாசமான லோகோ கொண்ட ஹெல்மெட் அணிந்து மைதானத்திற்கு வந்தமையால் அதனை கலற்றுமாறு நடுவர் ரோலி பிளாக் கோரிக்கை விடுத்திருந்தார். எவ்வாறாயினும் நடுவரின் கோரிக்கையை ஏற்காததால் இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. கண்டி பால்கன்ஸ் மற்றும் கொழும்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியின் பின்னர் பிரதம நடுவரின் முறைப்பாட்டின் பிரகாரம் வனிந்துவிற்கு எதிரான அபராதத்தை போட்டி நடுவர் கிரேம் லப்ரோய் கண்டி அணிக்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். இந்த சம்பவத்தின் மூலம் லங்கா பிரீமியர் லீக் போட்டியின் அனைத்து வீரர்களுக்கும் தமக்கு சொந்தமில்லாத ஆடைகளை பயன்படுத்த வேண்டாம் என போட்டிக்குழு அறிவித்துள்ளது. மேலும் போட்டிகளின் முடிவில் நடைபெறும் பரிசளிப்பு விழாவுக்கு வீரர்கள் முழு உடை அணிந்து வர வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.